ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஎன்பிஜிடிஆர்பியில் வந்து யூனிட் 10ல் வந்து 10th டாபிக் ஐரனி அஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த டாப்பிக்கை தான் வந்து லிட்டரரி கிரிட்டிசிசமில் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து க்ரியேட் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளெம்ட் ப்ரூக்ஸ். சரி, வாங்க இந்த ஸ்டோரிக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம கிளெம்ட் ப்ரூக்ஸோட இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்துடலாம். இவர் வந்து எப்போ பிறக்கிறாருன்னா October 16, 1906 யூஎஸில் வந்து பிறக்கிறாரு. எப்போ இறக்குறாருனா May 10, 1994 வந்து இறந்துடுறாரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் லிட்ரரி கிரிட்டிக் ப்ரொஃபஸர். இவர் வந்து பெஸ்ட் நவுன் ஃபார் நியூ கிரிட்டிசிசம் மிட் 20th செஞ்சுரியில் வந்து நியூ கிரிட்டிசிசம்க்கு வந்து ஒரு நல்ல பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஒர்க்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா த வெல் ராட் ஏர்ன் ஸ்டடீஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பொயட்ரி, இது வந்து இப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1947 வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஒரு மாடர்ன் பொயட்ரி அண்ட் ட்ரெடிஷன், இது வந்து 1939 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிட்ரரி ஒர்க்கில் வந்து ஐரனி வந்து எந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. சரி, இதில் அந்த ஒரு 4 மெயின் கான்செப்டை வந்து சொல்லியிருக்காரு. ஐரனி ஆஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சரில், அதாவது மெயின் 4 கான்செப்ட் வந்து சொல்லியிருக்காரு. அது ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா த கான்செப்ட் ஆஃப் மெட்டஃபர். செகண்ட் ஒன்று வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப். தேர்ட் ஒன்று வந்து த கான்செப்ட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஃபோர்த் ஒன்று வந்து த கான்செப்ட் ஆஃப் ஐரனி. இந்த 4 கான்செப்ட் வச்சு தான் இந்த ஐரனி அஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம டிஆர்பி யூனிட் 10ல் வந்து 10th டாபிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 கான்செப்டை என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட், த கான்செப்ட் ஆஃப் மெட்டஃபர். இந்த கான்செப்ட் ஆஃப் மெட்டஃபரில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அ poet கேன் திங்க் எனி தட் மெட்டஃபர் ஹெல்ப்ஸ் poet மோர் ஜென்ரல் அண்ட் யூனிவர்சல் லெவல் ஆஃப் மீனிங். ஒரு poet வந்து எதை வேணால் திங்க் பண்ணி எழுதலாம். அந்த இமேஜினேஷன் க்ரியேஷனுக்கும் அந்த ஜென்ரல் அண்ட் யூனிவர்சல் லெவல் ஆஃப் மீனிங் கொடுக்கறதுக்கும் எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டஃபர் வந்து அந்த poetக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெட் ரோஸ், அது வந்து இந்த வேர்டை வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ரோஸ் வந்து டைப் ஆஃப் ஃப்ளவர், டைப் ஆஃப் ஃப்ளவர். இது வந்து எதை சிம்பாலிக்காக சிக்னிஃபிகன்ஸ் பண்ணுது அப்படின்னா லவ். அப்புறம் வந்து இந்த டைப் ஆஃப் ஃப்ளவர் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா பியூட்டி அண்ட் ஃப்ராக்ரன்ஸை வந்து ரெஃபர் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய மீனிங் கொடுக்குது பார்த்தீங்களா. ஒரு அதை தான் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் மெட்டஃபருக்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இன்னும் அதிகமாக என்ன தான் இல்லைனா ஒரு கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் திங்ஸோ இல்லைனா வந்து பொயட்டிக் இமேஜஸோ கிடையாது. இது மெட்டஃபர் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இமேஜினரி க்ரியேட்டிவிட்டி திங்ஸ் அந்த போயமில் வந்து இருக்கவே இருக்காது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. ஸோ இதனால் மெட்டஃபர் ஒரு போயமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து போயம் வென் கன்வே Poem when convey his message via poems, she should not all tell literally. ஒரு போயம் ஒரு ஃபீமேல் ஆத்தரோ மேல் பொயட்ரியோ ஒரு போயம் வந்து சொல்லும்போது அது வந்து டைரெக்டாக ஒரு இமேஜினேஷன் இல்லாமல் ஒரு மெட்டஃபர் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக லிட்டரியாக சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நல்லாவும் இருக்காது. அது வந்து இப்போ ஒரு போயமுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரோ இல்லை வந்து ஒரு அந்த அழகோ வந்து கொடுக்காது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. ஹோஸ் he says that only use of metaphor. அதனால மெட்டஃபர் வந்து கண்டிப்பாக போயமுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்ல வராருங்க. திரும்ப போயமில் வந்து பொய்கள் இருக்கும், யூஸ் ஆஃப் மெட்டஃபர் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு போயமுக்கு அழகு அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஒரு டைரக்ட் மெசேஜ் வந்து நம்ம கொடுக்கும்போது
ஒரு டைரக்ட் மெசேஜ் வந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்காது, ப்ளஸ் வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ராவாக டைரெக்டாக நம்ம மனசில் என்ன தோணுதோ அது அப்படியே ஒரு மெட்டஃபர் இல்லாமல், ஒரு இமேஜினேஷன் க்ரியேட்டிவ் இல்லாமல், சும்மா ஏனோ தானோன்னு நம்ம சும்மா இஷ்டத்துக்கு எழுதி வச்சா எப்படி இருக்கும் அந்த போயம்? ரொம்ப மெட்டஃபர்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த போயம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பியூட்டி ஆஃப் த போயம் லைன்ஸ். ஒரு பியூட்டி ஆஃப் த போயம் லைன்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவரிங் ஆஃப் த ஹோல் பிளான்ட். ஒரு பிளான்ட்டில் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்கோ, அந்த எப்படி இருந்தால் அழகாக இருக்குமோ அந்த பிளான்ட், அந்த மாதிரி தான் ஒரு போயமுக்கு வந்து மெட்டஃபர், லைஸ், அப்புறம் வந்து அவங்களோட இமேஜினேஷன், இது எல்லாமே சேர்ந்தால் தான் அந்த போயமுக்கு அழகு அப்படின்றதையும் சொல்கிறாரு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் மெட்டஃபர். செகண்ட் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. செகண்ட் ஒன்று வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப். இதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம போயமை வந்து பிளான்ட்ஸ் கூட வந்து ஒப்பிடுறாரு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, பிளான்ட்டுக்கு வந்து பியூட்டியே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்டெம்மு, ரூட்டு, ஃப்ளார்ஸு, பிரான்ச்சஸ்ஸு, லீவ்ஸு இருந்தால் மட்டும்தான் அந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து அழகே. அதே மாதிரி ஒரு போயமுக்கு வந்து என்ன அழகுன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு போயமுக்கு வந்து கம்ப்ளீட்டட் இன் ஆல் நெசசரி லைக் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி மெட்டஃபர், சிம்பிள்ஸ், ரைம்ஸ், அப்புறம் வந்து ரிதம், ஐரணி, இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் போயமுக்கு அழகு. ஒரு பிளான்ட்ஸ்க்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ரூட்ஸ் இருந்தால் தான் அழகுன்ற மாதிரி போயமுக்கு வந்து சிம்பிள்ஸ், மெட்டஃபர், ஐரணி, ரைம்ஸ், ரிதம் எல்லாமே இருந்தால் தான் அதுவும் அழகு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆல் த டிமெரிட்ஸ் ஆஃப் த போயம் ஆர் இன்டர்டிபெண்ட் ஆன் ஒன் அனதர். எல்லா போயமுக்கே வந்து ஒரு டிமெரிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போயமுக்கும் வந்து டிபெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கனால மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டைல் ஆஃப் அ கைட். அதாவது நம்ம பட்டம் இருக்கு இல்லையா, பட்டத்துக்கு கீழே வால் தொங்கும் இல்லையா, அதுதான் வந்து ஒரு பட்டம் வந்து எந்தெந்த இடத்துக்கு வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ். ஒரு கைட் வந்து இந்த சைடு தான் போகணும், இப்படி தான் மூமெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அந்த டைல் தான். அந்த மாதிரி தான் ஒரு போயமுக்கு வந்து நம்ம ஈஸியாக இந்த டைரெக்ஷனில் இப்படி போனால் தான் நல்லாயிருக்குன்ற விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்த யூஸ் பண்ணுற சிமிலி மெட்டஃபர்ஸ் தான். ஸோ ஸ்மாலர் திங்ஸ் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் பிக் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு பெரிய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உறுதுணையாக இருக்குது. கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் பண்ண உதவியும் செய்யுது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கான்செப்ட் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். The concept of context வந்து context refer to the relationship of works with each other and also with the main theme. இது வந்து இதை ரெஃபர் பண்ணுதா வேர்ட்ஸ்குள்ளே ரிலேஷன்ஷிப், அதுக்குள்ளே அப்புறம் வந்து இதோட மெயின் தீமை பற்றி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேம் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் மீனிங். சம் வேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சேம் ஃப்ரேசஸாக இருக்கட்டும், அது வந்து சேமாக இருக்கும், பட் வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரேசஸ் அண்டு வேர்ட்ஸ் ரெண்டுமே ப்ரொனன்சியேஷனுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளென்த் புக்ஸ் வந்து எதை கம்பேர் பண்ணுறாருனா, போயம் வந்து ட்ராமா கூட வந்து கம்பேர் பண்ணுறாரு. என்னென்னா, ட்ராமா வந்து கேரக்டரைஸ்டு டைலாக் வந்து நிறைய இருக்கும். அந்த கேரக்டரைஸ்டு டைலாக் வந்து மீனிங் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட் குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட்குள்ளே வருது. அது வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூ மீனிங்கை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்டர் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து இன் திஸ் வே கிளென்த் புக்ஸ்
கன்வே த கான்டெக்ஸ்ட். இந்த வழியில் தான் கிளென்த் ப்ரூக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் வந்து கன்வே பண்ணுறாரு. ஒரு மீனிங் வந்து ஒரு நியூ மீனிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அந்த கிரேட் போயமோட வேலை அப்படின்றதையும் சொல்கிறார். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ப்ரெஷன் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் ப்ளே கிங் லியர் அண்ட் ஹேம்லெட். கிங் லியர் அண்ட் ஹேம்லெட்டில் வந்து ஷேக்ஸ்பியர் எழுதின அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து இதில் வந்து எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிங் லியரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிப்னஸ் இஸ் ஆல் அப்படின்ற ஒரு கோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நெகட்டிவ் கனடேஷன் அப்படின்றது வருது. இது கிங் லியரில் வந்து வருது. ரிப்னஸ் இஸ் ஆல் இந்த இது படிச்சுக்கோங்க, இது நல்லா முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்து ஹேம்லெட்டில் வந்து டு பி ஆர் நாட் டு பி. இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டிலமா ஆஃப் த மைண்ட் ஆஃப் ஹேம்லெட். அதாவது டிலமா ஆஃப் த மைண்ட் ஆஃப் ஹேம்லெட்டை வந்து ரெஃபர் பண்ணுது. இந்த டு பி ஆர் நாட் டு பி ரெப்ரசன்ட் பண்ணுது ஹேம்லெட். இந்த ரெண்டு விஷயத்தை வந்து எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் ஆஃப் ஐரணி. இந்த கான்செப்ட் ஆஃப் ஐரனியில் என்ன சொல்கிறாங்கன்னா the use of the concept of irony என்ன சொல்கிறாங்கன்னா the use of word that are opposite of the what you really mean. ஒரு மீனிங்காக ஒரு வேர்டுக்கு வந்து நம்ம இதுதான் நினச்சிட்டு இருப்போம், பட் அது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக மீனிங் கொடுக்கும். அதுக்கு தான் வந்து ஐரனின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோட்ஸ் வந்து கிளென்த் ப்ரூக்ஸ் வந்து எதை டிஃபைன் பண்ணுறாருன்னா ஐரனி as the obvious wrapping of the statement by the context. இதில் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நெகட்டிவ் வேயில் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் மீனிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஐரணி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் ஐரணி, வெர்பல் செல்ஃப் ஐரணி, அப்புறம் ஜென்டில் ஐரணி. இந்த 3 வகையான ஐரனிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கிளென்த் ப்ரூக்ஸ் வந்து எதை வந்து அப்ளை பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் போயமுக்காக மேக்ஸிமம் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அப்ளை ஆன ஒரு போயமோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காரு. வந்து மை லாஸ்ட் டச்சஸ், அப்புறம் வந்து இந்த சிம்னி ஸ்வீப்பர் அப்படின்ற 2 விஷயத்தை இந்த 4 கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க. 2 இது மறந்துடாதீங்க, இந்த லாஸ்ட் டச்சஸ் அப்புறம் இந்த சிம்னி ஸ்வீப்பர். ஃபைனலாக வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா ஐரணி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரக்சர் இன் போயட்ரி. ஐரணி தான் போயட்ரிலேயே ஒரு மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாரு. இது இல்லைன்னா ஒரு போயம் வந்து ஒரு அழகு கிடைக்காது. ஒரு ஐரணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லி முடிக்கிறாரு. ஓகே, தேங்க்யூ.